வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி அழுறாங்க. ஸோ தட் எதுக்காக அழுறாங்க அண்ட் தென் அவங்கள கன்சல்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கூட வந்து படுத்துட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து நோட் பண்ணுறாங்க சாச்சனா அழுறாங்கன்னு சொல்லிட்டு, உடனே என்ன வீட்டு ஞாபகமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எதுக்குன்னே தெரியல, அழுகையே வருது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓகே நோ ரீசன் டு க்ரை, அந்த மாதிரி ஃபீவர் வந்துருச்சு உங்களுக்கு, ஏன் அழுறீங்க அப்படின்னோடனே விஷால் வந்து அந்த பக்கம் வருவார். வந்து அவங்கள கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணி அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசி அவங்கள வந்து கன்சோல் பண்ணிவிடுவாங்க. அவங்களும் வந்து சிரிப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு, சரி தூங்கு பார்ப்போம் காலைல அப்படின்ற மாதிரி விஷால் வந்து தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து உட்காந்து மைக்கை வந்து பிடிச்சி அழுவாங்க. என்ன எதுக்காக அழுறேன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் க்ளோஸாக எல்லார் கூடயும் இருக்கேன். ஆனால் எல்லோரும் வந்து என்ன க்ளோஸாக நினைக்கல, நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவா கேங் ஒரு பக்கம், அண்ட் தென் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் விஜய் விஷால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பு. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து தனியாக இருக்கிறனோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் தனியாக இருக்கிற முத்துக்குமரன் அண்ட் தென் மஞ்சரி அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ரிசீவிங்கில் எண்ணில் இல்லையோ, யாரும் வந்து என்னை கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் விஷால் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கண்மணி அன்போட அந்த பாட்டு பாடுறப்ப 5 பேர் போனாங்க. பட் என்னை யாருமே கூப்பிடல, நான் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ இவங்களோட கன்சர்ன் என்ன அப்படின்னா, சாச்சனாவோட கன்சர்ன் நான் வந்து தனியாக ஒரு பிளேயராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க. எந்த குரூப்லேயும் என்னை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஒரு குரூப்பில் இருக்காங்க, இவங்க போனாங்க அப்படின்னா பேச்சை நிறுத்திடுறாங்க, இல்லைனா வந்து அவங்க பேசுகிறப்ப நம்ம வந்து வெளியே வந்துடலாமோன்னு தோணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது போல். ஸோ இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அருணும் விஷாலை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நீ தனியாக இருக்க அப்படின்னா அது உனக்கு வந்து பெனிஃபிட் தான் அப்படின்ற மாதிரி அருண் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஸ்பீக் வித் எனி ஒன். நீ வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து தாராளமாக எப்போ போல் பேசலாம். பட் இதே விஜய் விஷாலாக நானும் இருக்கட்டும், நான் வந்து பேசலாம், ஆனால் மனசு விட்டு உன்ன மாதிரி பேச முடியுமா எல்லாருக்கிட்டையும் சொல்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இதுதான் வந்து பெஸ்ட்டு. நீ வந்து தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக தெரிகிற அப்படின்னா தான் உனக்கு பெஸ்ட்டு ஆஸ் அ கேமாக பார்த்தோம் அப்படின்னா. அதனால் நீ இதுக்கு வந்து வருத்தப்பட தேவையே இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீ என்ஜாய் பண்ணு, அண்ட் தென் உனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீ வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. லைக் இந்த மாதிரி நீ இருந்தால் தான் எல்லா குரூப்லேயும் போய் நீ விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஜோரா அந்த ப்ரொமோஷன் ஆடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த பர்ட்டிகுலர் ஆடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க விஜய் விஷால் அண்ட் தென் சாச்சனா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அதில் அவங்க வின்னும் பண்ணாங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கலாம். நாளைக்கு ஒரு டாஸ்க் நடக்கும், நீ அந்த டாஸ்கில் வேற ஒரு குரூப் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீ வந்து மல்டிபிள் குரூப்ஸில் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு செமையான வாய்ப்பு. ஸோ உனக்கு வந்து எல்லா குரூப்லேயும் வந்து இருக்கிற மாதிரியும் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவா கேங்கில் போய் நான் விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தனியாக உன்னோட கேம் இருக்குன்ற பட்சத்தில் அது உனக்கு செம அட்வான்டேஜ், நீ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள்லாம் கூட சொல்கிறாரு. ஸோ அதுக்கு சாச்சனா எப்படின்னு எப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரினா, உனக்கு புரியுது இல்லை நான் பேசுகிறது, அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உனக்கு புரியுன்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். ஸோ தட் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் செம கிளாரிட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கே வந்து ஓகே சாச்சனா வந்து தனியாக விளையாடுறதும் வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்ற மாதிரி அருண் சொல்ல நம்மளுக்கு வந்து புரிஞ்சது. எஸ், ஸோ தட் இந்த பர்டிகுலர் இன்புட்ஸை வச்சு மேபி சாச்சனாவோட கேம் வந்து ஒரு ஹெல்த்தியான கேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.